பீஃப் கிரேவி செம்ம சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்து நல்லா டேஸ்ட்டாக சமைக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 1/2 கிலோ பீஃபை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்த அப்புறம் அதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது போக கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுட்டு அப்படியே மூடிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். ஸோ அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா குக்கரை மூடி விட்டுட்டு 10 விசில் வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா நல்லா பீஃப் ரொம்ப அருமையாக வெந்துடும். அதோட கேஸ் இறங்குறதுக்குள்ளே பீஃப் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஸோ ஒரு கடை எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் வாசனை பொருளான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஏன்னா நம்ம வேக வச்ச பீஃபில் இன்னும் அந்த விசில் போனதுக்கப்புறம் ஒரு கேஸ் இருக்கும்ல, அது இறங்குறோம். அதுக்குள்ளே இது நம்ம சைடில் செஞ்சுட்டு இருந்தோம்னா இதுவும் ரோஸ்ட் ஆகிடும், நமக்கு அதுவும் கேஸ் இறங்கிடும். ஸோ நம்ம சமையல் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாகும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பீஃப் வேக வைக்கும் போதே மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதை விட கொஞ்சம் நம்ம இந்த கிரேவிக்கு போடும்போது கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு. வெங்காயம் வதங்கும் போதே போட்டோன்னா நமக்கு அந்த ரெட் கலர் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். நம்ம கடையிலலாம் சாப்பிடுவோம்ல, கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். பட் நமக்கு அந்த கலர் போடாமலே நமக்கு அந்த கலர் கிடச்சிரும். ஸோ வெங்காயம் நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நான் ஒரு 1.5 தக்காளி 2 தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும்போது கோரியாண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் கால்குலேட் பண்ணி போடுங்க. அதில் எவ்வளோ போட்டிருக்கோமோ அதை விட கம்மியாக போடுங்க. ஸோ இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துகிட்டு இருக்கும்போது சைடில் அந்த குக்கர் ஓப்பன் பண்ணோன்னா பீஃப் அழகாக சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கும். ஒரு கத்தி எடுத்து குத்தி பாருங்கள், அழகாக இறங்கும். ஸோ இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி இதில் வந்து நம்ம வேக வச்ச பீஃபை உள்ளே சேர்த்துட்டு அந்த பீஃபை எடுத்து அந்த கடாயில் போட்டு வதக்குங்க. ஸோ வதக்கி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு இருங்க. அழகாக பீஃப் கிரேவி ரெடி ஆகிட்டு வரும். ரெடி ஆகிட்டு வர ஸ்டேஜில் பெப்பர் தூள் லாஸ்ட்டாக போடுங்க. ஏன்னா பெப்பர் லாஸ்ட்டாக போடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ரச சாதமும் பீஃப் கிரேவியும் வச்சு சாப்பிட்றோம். அல்டிமேட் காம்பினேஷன் இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பீஃப் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கையிலே பிஞ்சு வருது அழகா. ஸோ டேஸ்ட் பார்த்தா அடிப்போலியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.